அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜிஹாத் ஒரு விளக்கம் அப்படின்ற தலைப்பில் பேசலான் இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஜிஹாத்னா என்ன அப்படின்றது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லலைன்னா கூட இப்போ தற்கால சூழ்நிலையில் எப்படி தவற சித்தரிக்கிறாங்க, உண்மையிலே ஜிஹாத்னா என்னன்னு இஸ்லாம் சொல்லுது, அதை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாமியர்களை விமர்சிக்கிறதுக்காகவே இந்த வார்த்தையை குறிப்பா யூஸ் பண்றாங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கலவரமோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டங்களிலோ ஏதாவது நடந்து அதில் உள்ள இஸ்லாமிய பேர் அடிபட்டாலோ இல்ல பொதுவாகவே எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் இஸ்லாமியர்கள் அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. நம்ம எல்லா விஷயங்களும் இந்த தூத்துக்குடி போராட்டங்களில் கூட இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த எல்லா போராட்டங்களும் கூட இஸ்லாமியர்கள் உணவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி சாதாரணமாக உதவி செய்ய போனால் கூட இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் யார் இதை விமர்சிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மதங்களை சொல்லி மக்களை பிரிக்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஓ ஜிஹாதி, இஸ்லாமிய ஜிஹாதி வந்துட்டாங்க, அவங்க மாற்று மதத்தை விமர்சிக்கும் போது நக்சலைட் வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க சொல்லும் போது குறிப்பா இஸ்லாமியர்கள் ஜிஹாதி வந்துட்டாங்க. என்ன ஜிஹாதி? ஜிஹாதுனா என்ன? அப்ப இது ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்று மத சகோதரர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது அவ்வளவு அழகான வார்த்தை. இந்த ஜிஹாதுங்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அழகான வார்த்தை. இதற்குரிய கூலி மிகப்பெரிய கூலி இஸ்லாத்துல இருக்கு. அது இஸ்லாமிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். இருந்தாலும் இது என்ன ஜிஹாதுனா என்ன அப்படிங்கறது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீம் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் மாற்று மத சகோதரர்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சுருக்கமாக சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜிஹாத் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே இந்த மீடியா இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதோ புனித போர் அப்படின்னு, ஜிஹாத்னா ஏதோ புனித போர் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை காமிக்குது. உண்மையிலே இந்த ஜிஹாத்ன்ற வார்த்தைக்கு புனித போர்ன்ற வார்த்தைக்கு சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜிஹாதுங்கிறது பல சொற்களை அடக்கியுள்ள ஒரு வார்த்தை. உழைக்கிறது, பாடுபடுறது, கடுமையாக முயற்சி செய்யறது, சத்தியத்தை மக்கள்கிட்ட சொல்றது, இது மாதிரி பல நல்ல செயல்களை குறிக்கிறது இந்த ஜிஹாதுங்கிற வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன ஜிஹாதுனா என்ன? இஸ்லாம் கூட ஏன் இவங்க இந்த அதாவது போர் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஏன் இவங்க லிங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவா அந்த காலத்துல முகமது நபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இறை செய்தி வருது. இறை செய்தி வந்ததும் அவங்க வாழக்கூடிய மக்கான்ற பகுதியில சொல்றாங்க, இறைவன் ஒருவன் தான், உலகத்துல அனைத்து மக்களும் எந்த பிறப்பின் அடிப்படையில் யாருமே உயர்வுதாளர் கிடையாது, எல்லாருமே சமந்தான், இந்த உலகத்துல எல்லா மக்களும் சமந்தாங்கன்ற சத்திய கொள்கையை சொல்றாங்க. இதை சொன்னது நிறைய பேருக்கு பாதிப்பாகுது. யாரு? கடவுளை சொல்லி மக்களை சுரண்டக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அடி விழுவுது. ஆஹா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் புரோக்கர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்க, ஆஹா அவங்களுடைய வருமானம் பாதிக்குது. கடவுள் பேரை சொல்லி நாங்க பூஜை பண்றோம், புனஸ்காரம் பண்றோம், உங்களுக்கு ஜோசியம் பாக்குறோம், உங்களுக்கு பரிகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் உருவாது. அப்ப என்ன செய்யறாங்க? எதிர்க்கிறாங்க. அப்ப முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களை இங்க இருந்தா, மக்காவில் இருந்தா எல்லா மக்களும் அந்த சத்தியத்துக்கு பக்கம் வராங்க. சத்தியத்தை எங்கெல்லாம் சொல்லும் போதோ இந்த கொள்கை மிக வேகமா வளர்ச்சி அடையுது. அப்ப என்ன பாக்குறாங்க? முகமது நபியை பல சதியில் செய்து அவங்கள மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அவங்க மதீனான்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் இந்த கொள்கையை சொல்லும் போது சாரசாரியா மக்கள் வராங்க. இந்த கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை தான். இந்த இறைவன் ஒருவன் தான், பிறக்கக்கூடிய மனிதன் அனைவனும் சமம்தான், எந்த ஒரு உயர்தாழ்வு இல்லை அப்படிங்கிற இந்த கொள்கையை சொல்லும் போது இன்னமும் வளருது. இப்ப தற்காலத்தையும் வளருது, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இது. இந்த கொள்கை வளர்ந்து கொண்டே போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் வர்றாங்க. அதிகமான மக்கள் முகமது நபிக்குடைய இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப ஒரு அரசாங்கம் அமையுது. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அமைதியான குணம் உள்ளவங்க. அவங்க போர் விரும்பாதவங்க. ஏன் அவங்க அதிகமான போர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க அமைதியாக மதீனாவில அந்த மக்களுக்கு அமைதியான முறையில் சத்திய கொள்கை சொல்றாங்க. இது பிடிக்காத சிலர் மதீனாவிலிருந்து மேலும் பல பகுதிகளுக்கு இந்த கொள்கை போகுது. அப்ப என்ன பாக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் இதனால் பாதிப்படையதோ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மதீனா மக்களையும் துன்புறுத்துறாங்க. யார் யாரெல்லாம் இந்த கொள்கையை சின்ன சின்ன பகுதியில் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களையும் துன்புறுத்துறாங்க. அப்ப ஒரு அரசராக, அந்த பெரிய அதிபராக, அந்த சாம்ராஜ்யத்துடைய பொறுப்பை ஏத்தவங்க முகமது நபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மக்களை காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்கறாங்களோ, இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்கறாங்களோ அவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களை தடுக்கிறதுக்காக இந்த போர் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, மக்களை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, உங்களுடைய சகோதரனை நீங்க காக்கிறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி மக்களை கூப்பிடுறாங்க. இது ஒரு கான்செப்ட். ஆனா இது மட்டும் ஜிஹாது கிடையாது. இதை விட இது போல இன்னும் நிறைய அழகான செயல்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
சரி, இதனாலதான் இந்த சண்டை விஷயம் ஏதாவது ஒரு கலவரம் நடந்தாலுமே வந்து இவங்க இது பண்றாங்க. அப்ப ஜிஹாதுன்னு வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா ஒரு தடவை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகமது நபி அவங்களுடைய மனைவி வந்து முகமது நபிட்ட கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படிதான் சொல்லுவாங்க. முகமது நபியை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி வந்து ஆண்கள்லாம் வந்து யுத்தத்துக்கு போய் இந்த ஜிஹாதுங்கிற ஒரு மக்களை காக்கக்கூடிய இந்த நன்மையான செயல்கள் செஞ்சு நிறைய வந்து நன்மையில செய்கிறீங்க. நாங்க பெண்கள் தானே, எங்களுக்கு வந்து யுத்தத்திலையும் இந்த இதுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது முகமது நபி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு போர்ல கடமை கிடையாது, போர் புரியன்றதுலாம் கடமை கிடையாது. நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது தூய்மையான பாவச்செயல் கலவாத ஹஜ் செய்யுங்க, அதுவே உங்களுக்கு ஜிஹாதுங்கிற அந்த நன்மையை பெற்று தரும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும், இந்த ஹஜ் செய்யறது கூட ஜிஹாது தான். அது எப்படிப்பட்ட ஹஜ்ஜா இருக்கணும்? பாவச்செயல் இல்லாத ஹஜ்ஜா இருக்கணும். யாருக்கு எந்த ஒரு பாவச்செயலும் இல்ல அந்த ஹஜ் செஞ்சா கூட இது இருக்கணும். இது வந்து புகாரில வந்து 1861 ஹதீஸ்லயும் 1520 ஹதீஸ்லயும் மேலும் சில ஹதீஸ் புத்தகங்கள்ல இருக்குது. இந்த செய்தியை கேட்டதுல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அவங்க சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த ஹஜ்ஜையும் தவற விட்டதில்லை அப்படிங்கிறாங்க. ஹஜ்ன்றா அந்த துல் ஹஜ்ன்ற இஸ்லாமிய மாதத்துல செய்யக்கூடிய ஹஜ், மற்ற மாதத்துல செய்யறது உம்ரா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் வர்றாரு முகமது நபிட்ட, யா ரசூலுல்லாஹ், சிறந்த அழகிய ஜிஹாத் என்ன அப்படின்னு எனக்கு ஒன்று சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க முகமது நபி என்ன சொல்றாங்கன்னா, அநியாயக்கார ஆட்சியாளர்கிட்ட வந்து நீங்க சத்தியத்தை சொல்றது, உண்மையை சொல்றது, இது வந்து அழகிய ஜிஹாத் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பாக்குறோம், எந்த உலகத்துல எந்த பகுதியில வாழ்ந்தாலும் சரி, அந்த ஆட்சியாளர் வந்து அநீதி தவறும் போது அதை எடுத்து சொல்றது, இது சரியில்லை, தப்பு, அவனுக்கு ஒத்து. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த உலக லாபங்களுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான், நீங்க செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதாரத்தை அவர்கிட்ட வாங்குறதுக்காக அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு ஒரு அரசனால வந்து ஒரு அநியாயமான ஒரு சட்டம் போடுறான், ஒரு அநியாயமான விஷயம் செய்யறான், அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவனை எதிர்த்து அது 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 அசத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜிஹாதுங்கிற நன்மையை சொல்லுது. அதனாலதான் இஸ்லாமியர்கள் பொறுத்தவரைக்கும் அதிகமான, இன்னும் சொல்ல போனா குறிப்பாக இந்த சுதந்திர போராட்டத்துல இஸ்லாமியர்களுடைய தியாகங்கிறது மிகப்பெரிய தியாகம். அதிகமான முஸ்லீம்கள் வந்து சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்றதுக்கான காரணங்கள்லாம் இந்த உணர்வு ஊட்டப்பட்டதுதான். என்னைக்கு வந்து தன்னுடைய குடிமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது இதனால இந்த மாதிரி வந்து அதிகமான தியாகங்கள் செஞ்சாங்க. அது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய வரலாறு. அப்ப இந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அநியாயக்கார ஆட்சியாளன் வந்து நம்ம எடுத்து சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுவும் ஜிஹாது தான். இது வந்து அஹமதுங்கிற நூல்ல 1874 ஹதீஸ் தான் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முகமது நபி சொல்றாங்க, மக்கள்கிட்ட நிறைய செய்திகள் போதனைகள் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு போதனைகள் செய்யும்போது என்ன செய்யறாங்கன்னா, உங்கள் கரங்களால் தீமை நடந்துச்சு, ஒரு அக்கிரமம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்கள் கரங்களால தடுங்க. அதனால முடியல அப்படின்னு சொன்னா உங்க நாவினால தடுங்க. அதுவும் உங்களால முடியல அப்படின்னு சொன்னா உள்ளத்தால செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படி கரங்களால செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு களத்துல இறங்கி போராடுறது. ஒரு தீமை நடந்துச்சுன்னா ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தீமை நடந்தா ஒதுங்கி போறது கிடையாது. ஒரு தீமை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கரங்களால தடுக்கணும். இல்ல அதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னா தன்னுடைய நாவினால், தன்னுடைய பேச்சினால் மக்களுக்கு வந்து இதை விழிப்புணர்வு அடைந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது, தடுக்கிறதுக்கு நீங்க வாங்க முயற்சி பண்ணுங்க சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தன்னுடைய நாவினால செய்யணும். அதுவும் தன்னால முடியல அப்படின்னா தன்னுடைய உள்ளத்தால இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளத்தால அது ஆசையாவது படணும். அதுதான் ஒரு முஸ்லீமோட கடமை. இதை கூட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிஹாத் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு முஸ்லீமுடைய கடமையாகவும் இருக்குது. ஒரு அநீதி நடந்தா ஒதுங்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடமையாகவும் இருக்குது. அதை கண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்கும் ஜிஹாதுங்கிற நன்மையை சொல்றாங்க. இது வந்து நசாயிங்கிற ஹதீஸ் நூல்ல 3141 செய்தியாக வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு அநீதி நடந்தா எப்படினாலும் ஒருத்தவங்க தட்டி கட்டுறோம். ஆனா வந்து எல்லா மனிதருக்கும் சிரமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தன்னுடைய உள்ளம் செய்யக்கூடிய தவறுகளை வந்து எதிர்த்து போராடுறதுதான். தன்னுடைய உள்ளம் வந்து எப்பவுமே ஒரு மனிதன் வந்து தனிமையில இருக்கும் போது அவருடைய உள்ளம் வந்து தவறான செயல்களை தூண்டும். அப்ப தவறான செயல்களை தூண்டும் போது என்ன செய்வான், அவன் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான். இது ஓகே, நம்ம செஞ்சு அடுத்தவங்க செஞ்சா அது தப்பா தெரியும், அவன் செஞ்சா அவனுக்கு தப்பா தெரியாது. அப்ப தன்னுடைய உள்ளம் செய்யக்கூடிய தவறை வந்து அவன் தட்டி கேட்கணும். இது வந்து நான் செய்யறது சரி தவறுங்கிறது வந்து சுய பரிசோதனை செய்யணும். எப்போ தவறான எண்ணங்கள் வர்றது, இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தட்டி, இது கூட ஜிஹாது அப்படிங்கிறாங்க முகமது நபி சொல்றாங்க. இந்த செய்தியை வந்து திர்மிதில 1546 செய்தியா வருது. அப்ப ஜிஹாதுங்கிறது நன்மையை பாருங்களேன்.
ஒரு விஷயம் பாருங்க, இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு அழகான அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஹார்ட்டை பியூரிஃபை பண்றது கூட ஜிஹாத் அப்படின்னு சொல்லுது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்றேன், இதை வந்து செய்யறாங்க எல்லாருமே. அதிகமான முஸ்லீம்கள் ஏன் வந்து தன்னுடைய தாய் தந்தையை பராமரிக்கிறாங்க அப்படின்னா இதை கூட ஜிஹாத் நன்மை அப்படிங்குது. ஒரு தடவை வந்து முகமது நபி யுத்தத்துக்கு போறாங்க, மக்களை அழைக்கிறாங்க. ஏன்னா குறைவான மக்கள் இருக்கிற நேரத்தில் யுத்தத்துக்கு அழைக்கும் போது நிறைய பேர் போறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு முகமது நபிட்ட, நான் வந்து இந்த யுத்தத்துல கலந்துக்க விரும்புறேன் அப்படிங்கிற முகமது நபி கேட்கறாங்க, உனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்கள பராமரிக்கிறதுக்கு உன்னை தவிர வேற யாராவது இருக்கிறார்களா? இல்ல ரசூலுல்லாஹ், நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப நீ இந்த யுத்தத்தை கலந்துக்கிட்ட இந்த உங்களுடைய பெற்றோர் வந்து அவங்க கடைசி வரைக்கும் பராமரித்து அவங்களுக்கு பணிவிட செய்ய, அதுவே ஜிஹாதுங்கிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட விஷயம், யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அழகான வார்த்தை இந்த ஜிஹாதுங்கிறது. இந்த யுத்தத்துக்கு எதிரிகள் வந்து எதிரிகள் வந்து அந்த மக்களை அழிக்க வர்றாங்க. அதுக்கு செல்லக்கூடிய அந்த போர் கூட முகமது நபி வர வேணா, உன்னுடைய தாய் தந்தையருக்கு சேவை செய்ய, இது பெரிய ஜிஹாத் அப்படிங்கிறாங்க. பாருங்க இவ்வளவு அழகான வார்த்தை. இதனாலதான் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமான முஸ்லீம்கள் தன்னுடைய தாய் தந்தையரை பராமரிக்கிறாங்க. இந்த விஷயம் விளங்காமலோ செய்யறாங்களோ தெரியல. ஆனா இஸ்லாமியர்களுக்கு புகட்டப்பட்டிருக்கு எதுக்கு தன்னுடைய தாய் தந்தையில கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க, அதுக்கு பார்க்கக்கூடிய என்ன இருக்குது, கஷ்டப்பட்டா கூட தன்னுடைய தாய் தந்தையர் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயங்கள் வந்து போதிக்கப்படுது. இதுதான் ஜிஹாத் அப்படிங்கிறது. இன்னும் இந்த மாதிரி விஷயம் அழகிய நற்செயல்களுக்கு தான் ஜிஹாதுங்கிறது. ஆனா இவர் வந்து ஏன் தப்பா இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மக்களை வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி பிரிக்கிறாங்க. இது பெரும்பாலான முஸ்லீம்களோட இந்த ஜிஹாதுங்கிற வார்த்தை ஏதோ தப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கிறோம் ஏன் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். பெரும்பாலானவர் வந்து உலக கல்வி கத்துக்கிறத விட ஆர்வம் காட்டுறதை விட மார்க்க கல்வி கத்துக்கிறதுல ஆர்வம் நிறைய பேர் காட்டுறதில்ல. இன்ஷா அல்லாஹ் அந்த மார்க்க கல்வியை கத்துக்கிறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டணும் இன்ஷா அல்லாஹ். அப்போதான் இந்த மாதிரி இஸ்லாத்துல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு ஆழமான அழகிய அர்த்தங்கள் இருக்கு. அப்ப நம்ம இதை வந்து மாற்று மத சகோதரர்கள் இதை எடுத்து செல்லும் போது வந்து இது ஒரு விகாரமா தெரியாம இதன் மூலம் ஈர்க்கப்படுவாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிறைய இறைவு நாடினா இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வாசல்கள் திறக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செய்தியில வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இருப்போம் என்று இறைவனிடம் துஆ செய்தனாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.